நான் எப்போ சாம்பார் ரசம் வச்சேன் அப்படின்னாலுமே நிக்கிலுக்கு வந்து மிஸ் பண்ணாமல் இன்றைக்கி நான் டிஃபன் பாக்ஸ் பேக் பண்ணிடுவேன். அவனுக்கு நான் வைக்கிற சாம்பார்னால் ரொம்ப பிடிக்கும். அவன் வந்து கேட்பான், சித்தி எனக்கு இன்றைக்கி சாம்பார் சாதம் பேக் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்ட்டு. முருங்கைக்காய், சின்ன வெங்காயம் அதெல்லாம் போட்டு வச்சிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா பிசைஞ்சிட்டு மேலாப்லேயும் அப்படியே வந்து நீங்கள் சாம்பார் கொஞ்சம் நிறைய ஊற்றுனீங்க அப்படின்னா நல்லா தளர இருக்கும். காய் வந்து கதம்பக்காய் மாதிரி முட்டைக்கோசு, கேரட்டு, பீன்ஸ் அதெல்லாம் போட்டு பண்ணியிருந்தேன். தேங்காய் போட்டு டேஸ்ட்டாக இருக்கும். மித்துன் வந்து சாம்பார் சாதம் எடுத்துகிட்டே போக மாட்டாங்க, ரசமே வச்சுடுமா அப்படிமா. வீட்டில் வந்து சாம்பார் சூடாக சாப்பிட அவனுக்கு பிடிக்கும். அது கொஞ்சம் ஆறிப்போச்சு அப்படின்னா சாப்பிட மாட்டான். அவனுக்கு வந்து பருப்பு போட்டு நெய் போட்டு ரசம் வந்து நல்லா தளர ஊற்றுனீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும், கெட்டியாகவே ஆகாது. இப்போ நான் மிக்ஸ் பண்ணும்போது இவ்வளோ ரசம் ஊற்றுறேன். டிஃபன் பாக்ஸில் பேக் பண்ணும்போதும் நிறையா வந்து ரசம் ஊற்றி தான் வைப்பேன். அதனால் உங்களுக்கு கெட்டி ஆகாது. நாளைக்கு வந்து லாங் வீடியோ கண்டிப்பாக வரும், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் எல்லோரும் கேட்ட பூஜை விலாக்ஸ்லாம் அப்படியே வந்துகிட்டே இருக்கோம். அந்தவே லாவண்யாவும் வந்து போடுவாள். லாவண்யாவோட விலாக்ஸ்க்கு நீங்கள் எல்லோரும் வெயிட் பண்ணுறீங்க. கண்டிப்பாக வந்து அவள் இனிமேல் ரெகுலராக வீடியோஸ் போடுவாள். இப்போ வந்து ரசம் வச்சாச்சு. ஸ்நாக்ஸுக்கு வந்து மாதுளம்பழம் கேட்டான் இன்றைக்கி, அதனால் ஃப்ரூட்ஸ் வச்சுட்டேன். இன்றைக்கி வந்து சிம்பிள் லஞ்ச் பாக்ஸ் தான். சாம்பார் ரசம்னா நமக்கு சீக்கிரமாக முடிஞ்சிடும். எனக்கு வந்து ஃபாஸ்ட்டாக நான் பண்ணிவிடுவேன். இந்த மாதிரி சவுத் இண்டியன் மெனு அப்படின்னா, இப்போ வேறு ஏதாவது ரெசிபி கேட்குறான் அப்படின்னா, சப்பாத்தி கிரேவி அப்படின்னா அது இன்னுமே சீக்கிரம் முடிஞ்சிடும் நமக்கு. இப்போ எல்லாத்தையுமே பேக் பண்ணியாச்சு. 2 பேரும் ஒரே வேன் அப்படிங்கிறதுனால மித்துன் வந்து நிக்கில்கிட்ட வேன்லேயே கொடுத்துருவான். ஒரே ஸ்கூல் ஒரே வேன் அப்படிங்கிறதுனால லன்ச் வந்து நாங்கள் மாற்றி மாற்றி கொடுத்துப்போம்.